சென்னை உருவான வரலாறு. சென்னை முந்தைய பெயர் மதராஸ் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தின் தலைநகரமாகும். இந்த நகரத்தின் வரலாறு நூற்றாண்டுகளுக்கு முந்தையது. சென்னை உருவானது எப்படி என்பதை புரிந்துகொள்ள அதன் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை பார்க்கலாம். சென்னையின் ஆரம்ப காலம். சென்னையின் பகுதி பழங்காலத்தில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுடன் இணைந்திருந்தது. இந்த பகுதியில் பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசு ஆகிய மன்னர்களின் ஆட்சி இருந்தது. பிரித்தானியர் வருகை மற்றும் மதராஸ் நகர அமைப்பு 1639. 1639ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அதிகாரிகள் பிரான்சிஸ் டே மற்றும் ஆண்ட்ரூ கோகன் விஜயநகர அரசின் அதிகாரியான தாமரைக்கண்ணன் என்பவரிடமிருந்து சிறிய காணி பெற்றனர். இந்த காணியில் மதராஸ் பட்டினம் என்ற சிறிய குடியேற்றம் உருவாக்கப்பட்டது. 1644 இல் பிரிட்டிஷ்காரர்கள் போர்ட் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டினர். இது பின்னாளில் மதராஸின் முக்கிய வணிக மற்றும் நிர்வாக மையமாக வளர்ந்தது. மதராஸ் நகர வளர்ச்சி. 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் மதராஸ் ஒரு முக்கிய கடலோர நகரமாக வளர்ந்தது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இது தென்னிந்தியாவின் தலைமை நிர்வாக மையமாக இருந்தது. பிரெஞ்சு போர்த்துகீசியார் மற்றும் நெதர்லாந்து நாட்டவரும் மதராஸில் கொள்முதல் மற்றும் ஆட்சி போட்டியில் ஈடுபட்டனர். 1947 இல் இந்தியா விடுதலை பெற்றபின் மதராஸ் தமிழ்நாட்டின் தலைநகரமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. மதராஸ் முதல் சென்னை 1996. 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு மதராஸ் என்ற பெயரை சென்னை என்று மாற்றியது. சென்னை என்ற பெயர் பழமையான சென்னப்பட்டணம் அல்லது சென்னையர் சேப்பியார் என்பதிலிருந்து வந்ததாக கருதப்படுகிறது. நகரத்தின் முக்கியத்துவம். இன்றைய சென்னை தென்னிந்தியாவின் தொழில்நுட்ப கல்வி மருத்துவ மற்றும் கலாச்சார மையமாக விளங்குகிறது. ஐடிஐ வணிகத்துறை சினிமா கோலிவுட் ஆகியவை பெரிதும் வளர்ச்சி பெற்றுள்ளன. சென்னை மெரினா கடற்கரை பிரம்மாண்டமான கோயில்கள் மூதாதையர் கட்டடங்கள் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி ஆகியவை முக்கிய அடையாளங்களாக உள்ளன. முடிவுரை. சென்னை ஒரு சிறிய மீனவ கிராமத்திலிருந்து இன்று ஒரு பெரும் மாநகரமாக வளர்ந்துள்ளது. அதன் வரலாறு இந்தியாவின் காலனித்துவ மற்றும் நவீன வளர்ச்சியின் பிரதிபலிப்பாகும்.